01/2026 தேதி இரவு 21:00 மணிக்கு திரு எஸ். ஆனந்த் வ. 52 இ.ஓ. செல்வநாதன் நம்பர் 383 அந்தோணியார் தெரு பத்தியாவரம் சூசைநகர் போஸ்ட் சேத்பட் தாலுகா திருவண்ணாமலை மாவட்டம் என்பவர் பாகாயம் காவல் நிலையம் சேர்ந்து கொடுத்த புகாரில் தான் மேற்கண்ட முகவரியில் தன் குடும்பத்துடன் வசித்து வருவதாகவும் தான் திருவண்ணாமலை மாவட்டம் மேற்கு ஆரணி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக வேலை செய்து வருவதாகவும் தனக்கு திருமணமாகி அந்தோணிய மார்கரெட் என்ற மனைவியுமிடொளி வ. 21 டேனிவளனரசு வ. 19 என 2 ஆண் பிள்ளைகள் உள்ளதாகவும் தன் மூத்த மகன் டோனி சென்னை எம்.சி.சி. கல்லூரியில் எம்.ஏ. டிஃபென்ஸ் 2ஆம் ஆண்டு படித்து வருவதாகவும் தனது நண்பர் டேனிவளனரசு கல்லூரியில் படித்து வரு அனைவரிடமும் பழகி வந்ததாகவும் பெண்களிடம் அதிகமாக பழகியதாகவும் அதை தானு பார்த்தசாரதியும் டேனிவளனரசிடம் இதுபோல் செய்யாதே என்று பலமுறை சொல்லி கலாமல் தொடர்ந்து கல்லூரியில் படிக்கும் பெண்களிடம் பழகி அவ்வாறு பெண்களிடம் தவறான முறையில் பழகி வந்ததாகவும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு ருடத்தில் கடைசியாக இதுவரை என்.சி.சி. கேம்ப்க்கு செல்லாதவர்களை 03/01/2026 சன்னை ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனில் கேம்ப்க்கு டேனிவளனரசு தர்ஷினி சூர்யா ம. நிகுமார் ஆகியோர்களை அனுப்புவதற்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் நீயுடன் தர்ஷினி சென்றால் தர்ஷினியையும் பேசி மயக்கி ஏதாவது அந்தரவில் டேனி ஈடுபடுவான் என்று ஐயம் கொண்டு அவனை தீர்த்து கட்டு ஷார்கண்ணன் மற்றும் பார்த்தசாரதி இருவரும் திட்டம் தீட்டி வேலூர் கெட்டில் திட்டமிட்படி கொலை செய்வதற்காக சென்றிங் இரும்பு கம்பை எப்பதற்கு பயன்படுத்தும் ராடு ஒன்றையும் கூர்மையான ஊழி ஒன்றையுமிருவரும் மாங்கியந்து அரைதிரு தேதி கிஷோர் குடித்துவிட்டு விதையில் படுத்து கொண்டிருந்தால் காமடைந்த கை இல்லை என்று கூறி இருவரும் திட்டமிட்ட படி கொலை செய்வதற்கு சாடாலி வைக்கதிருந்த இரும்பு ராடு மற்றும் உளியை வெளியில் எடுத்து பார்த்தசாரதி இரும்பு ஆயுதத்தால் வலதுபக்க மார்பு இடதுபக்க மேல் நதி வலதுபக வின் பகுதி திரும்ப அடித்து உளி போன் நெஞ்சுக்குழி நடுவயிறு ஆகிய இடங்களில் குத்தியதாலும் கழுத்து பகுதியில் பெல்ட்டை போட்டு இருவரும் இருக்கியதில் டேவளனரசு இரத்தம் அதிகளவில் வெளியேறி அங்கேயே இறந்துவிட்டார் என்றும் மேற்படி இருவரும் எப்படியாவது டேனியின் உடலை எங்கேயாவது தூக்கிக் கொண்டு சென்று தள்ளிவிட்டு வர முடிவு செய்து டேனியின் அப்பாவின் 2 சக்கர வாகனம் TN 25 P 1051 ஹீரோ ஹோண்டா ஷைன் வண்டியில் மல்லுக்கட்டி ஏற்றி கிஷோர்கண்ணன் ஓட்டவும் நடுவில் டேனியின் பிரேதத்தை நடுவில் வைத்து பின்னால் பார்த்தசாரதி உட்கார்ந்து பிடித்து கொண்டதாகவும் குறுக்கு வழியில் காட்பாடி பக்கமாக சென்று தமிழ்நாடு பார்டர் அடுத்த ஆந்திர மாநிலம் சித்தப்பாறை குள்ளமடுகு கிராஸ் ரோட்டில் புதரான ஒரு இடத்தில் டேனிவளனாசை வீசிவிட்டு வரும் போது கொலைக்கு பயன்படுத்திய இரத்தக்கரை படிந்த இரும்புராடு மற்றும் உளி போன்ற ஆயுதங்களை பாலாற்றின் கிழக்கு பகுதியில் பார்த்தசாரதி வீசியதாகவும் மேலும் ரூமிற்கு வந்து பெட்ஷீட் தலையணை கவர் மற்றும் தரைப்பகுதி ஆகிய இடங்களில் படித்திருந்த இரத்தக்கரையை துடைத்தும் கழுவியும் துவைத்தும் சுத்தம் செய்துவிட்டதாகவும் பின்பு அன்று மானை பார்த்தசாரதி அவன் சொந்த ஊரான பாண்டிச்சேரிக்கு செல்வதாக பஸ் ஏறி சென்றதாகவும் தான் இருசக்கர வாகனத்தை எடுத்து கொண்டு போய் டேனிவளனரசின் அப்பா வேலை செய்யும் ஆரணி 1200 அலுவலகத்தில் விட்டுவிட்டு சாவியை கொடுத்துவிட்டு வந்துவிட்டேன் என்றும் டேனிவளனரசை காணவில்லை என அவரது அப்பா என்னிடம் திரும்ப கேட்டு பதில் சொல்லாததால் எங்கள் மீது சந்தேகமடைந்து பாகாயம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளதாகவும் தன்னை போன் மூலம் தொடர்பு கொண்டு விசாரணைக்காக அழைத்ததால் காவல் நிலையம் வந்து டேனிவளனரசை பார்த்தசாரதி இரும்பு ராடு மற்றும் உளி போன்ற ஆயுதத்தால் தாக்கியும் இருவரும் சேர்ந்து பெல்ட்டால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு ஆயுதங்களுடன் டேனிவளனாசை இருசக்கர வாகனம் மூலம் எடுத்துச் சென்று தமிழ்நாடு பார்டர் அடுத்த ஆந்திர மாநிலம் சித்தப்பாறை குள்ளமடுகு கிராஸ் ரோட்டில் புதரில் தூக்கி வீசிவிட்டு வந்துவிட்டதாகவும் கிஷோர்கண்ணனை விசாரித்த போது கொடுத்த வாக்குமூலத்தை பதிவு செய்தும் அதன்படி கிஷோர்கண்ணன் பிரேதத்தை மறைத்து வைத்துள்ள இடத்தை அடையாளம் காட்டுவதாக கூறியதன் அடிப்படையில் புகார்தாரர் மற்றும் உறவினர் மற்றும் சாட்சிகள் கிராம நிர்வாக அலுவலர் சுப்பிரமணி உதவியாளர் சுவிதா ஆகியோர்களுடன் கிஷோர்கண்ணன் வழிகாட்ட ஆந்திர மாநிலம் சித்தப்பாறை குள்ளமடுகு கிராஸ் ரோட்டில் புதரினை அடைந்து காலை 06:00 மணிக்கு அடையாளம் காட்டியதின் பேரில் புகார்தாரரிடம் காண்பித்து இறந்தது டேனிவளனரசு தான் என்று உறுதிப்படுத்தியத அடிப்படையில் இவ்வழக்கின் சட்டப்பிரிவை மேன் மிஸ்ஸிங் லிருந்து 103
1238 BNS படி மாற்றம் செய்யப்பட்டது. இதுவே வழக்கின் சுருக்கம் ஆகும். SC படித்து வருவதாகவும் இளைய மகன் தேனிவளனரசு வேலூர் ஊரிசு கல்லூரியில் BA டிஃபென்ஸ் 2ஆம் ஆண்டு படித்து வருவதாகவும் தேனிவளனரசு வேலூர் ஊரிசு கல்லூரியின் T4 ஹாஸ்டலில் தங்கி படித்து வருவதாகவும் தன் மகன் தேனிவளனரசு 01/01/2026ஆம் தேதி ஆங்கில வருடப்பிறப்பு அன்று தன் வீட்டிற்கு வந்து பின்னர் மீண்டும் அன்று மாலை சுமார் 3:00 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு வேலூருக்கு சென்றுவிட்டதாகவும் தன் மகன் தேனிவளனரசு சுமார் 1 மாத காலமாக ஹாஸ்டலில் தங்காமல் அவனது நண்பர்கள் பார்த்தசாரதி, கிஷோர்கண்ணர் மற்றும் இன்பவர்மா ஆகியோர்களுடன் பொன்னியம்மன் கோயில் தெரு, சாய்நாதபுரம் வேலூர் என்ற விலாசத்தில் உள்ள சரஸ்வதி என்பவரின் வீட்டின் 3வது மாடியில் தங்கி படித்து வருவதாகவும் 01/01/2026ஆம் தேதி இரவு சுமார் 10:19 மணிக்கு தான் 9:57402830 என்ற எண்ணிலிருந்து தன் மகன் தேனிவளனரசுடன் 7418802416 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அதன் பிறகு 02/01/2026ஆம் தேதி காலை சுமார் காலை 7:15 மணிக்கு தன் மகன் தேனிவளனரசுவை அதே செல்போன் எண்ணில் தொடர்பு கொண்ட போது அவனது செல் ஸ்விட்ச் ஆப் என்று வந்ததாகவும் மீண்டும் காலை சுமார் 11:00 மணிக்கு அதே செல்போனில் தொடர்பு கொண்ட போது செல் ஸ்விட்ச் ஆப் என்று வந்ததாகவும் இந்நிலையில் தான் தனது அலுவலகத்தில் இருந்து வெளியே சென்ற சமயம் பகல் சுமார் 2:30 மணிக்கு தன் மகன் தேனிவளனரசின் நண்பன் கிஷோர்கண்ணா என்பவர் தன் மகன் பயன்படுத்தி வந்த TN25P1051 ஹோண்டா ஷைன் இருசக்கர வாகனத்தை கொண்டு வந்து தனது அலுவலகத்தில் நிறுத்திவிட்டு சாவியை தனது அலுவலக ஊழியரிடம் கொடுத்துவிட்டு சென்றுவிட்டதாகவும் தான் அலுவலகத்திற்கு வந்தபோது தான் தனது மகனின் வண்டியை பார்த்துவிட்டு வண்டியின் சாவியை பெற்றுக்கொண்டு கிஷோர்கண்ணாவிற்கு போன் செய்து தன் மகன் எங்கே என்று கேட்டதற்கு தான் வேலூருக்கு திரும்ப சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதாகவும் சரி நீ என் மகனை பேசச் சொல் என்று சொன்னதாகவும் அதன் பிறகு தான் 3/4 மணி நேரம் கழித்து மீண்டும் கிஷோர் கண்ணாவிற்கு போன் செய்து தன் மகனின் மற்றொரு நண்பன் பார்த்தசாரதி எங்குள்ளான் அவனை பேச சொ என்று கூறியவுடன் அந்த போனை பார்த்தசாரதி வாங்கி பேசியதாகவும் அவனிடம் தன் மக தேனிவளனரசு எங்கே என்று கேட்டதற்கு அவன் எங்கே என தெரியவில்லை அவை பார்த்தால் பேசச் சொல்கிறேன் என்று கூறி போனை வைத்துவிட்டதாகவும் அதன் பிறகு அம்மணி நேரம் கழித்து தான் தனது குடும்ப நண்பர் வேலூர் சாய்நாதபுரத்தை சேர்ந்த ஆண்ட்ரோ என்பவரை தொடர்பு கொண்டு தன் மகன் தேனிவளனரசுவை போய் பார்த்து அவ கண்ணிடம் பேச சொன்னதாகவும் அதன் பின்னர் தன் நண்பர் ஆண்ட்ரோஸ் என்பவர் தேனிவளனரசுவை தேடி மாலை 6:00 மணிக்கு சாய்நாதபுரம் பொன்னியம்மன் கோயில் தெருவில் அவன் தங்கியிருந்த சரஸ்வதி என்பவரின் வீட்டின் 3வது மாடியில் உள்ள அறைக்கு சென்று பார்த்தபோது அந்த அறை பூட்டியிருந்ததாகவும் அங்கு தன் மகனின் நண்பன் இன்பவர்மா என்பவன் வீட்டிற்கு வெளியில் இருந்ததாகவும் ஆண்ட்ரோஸ் இன்பவர்மாவிடம் விசாரித்த போது தான் கிறிஸ்துமஸ்க்கு முன் தன் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு இன்று தான் திரும்பி வந்து பார்த்தபோது அறை பூட்டியிருந்ததாகவும் சாவி பார்த்தசாரதியிடம் உள்ளதாகவும் மேலும் அவன் தேனிவளனரசுக்கு போன் செய்த போது போன் போகவில்லை என்றும் கிஷோர்கண்ணாவிற்கு போன் செய்த போது போன் எடுக்கவில்லை என்று கூறியதாகவும் ஆண்ட்ரோஸ் தன் பெரிய மகன் டோனியிடம் தெரிவித்தாகவும் தன் மகன் டோலி தன்னிடம் கூறியதாகவும் தனக்கு சந்தேகம் வரவே உடனே தானும் தன் பெரிய மகன் டோனி மற்றும் தன் மனைவி அந்தோனியா மார்கரெட் ஆகிய மூவரும் பாகாயம் காவல் நிலையம் வந்தோம். தன் மகன் காணாமல் போனதில் கிஷோர்கண்ணா மற்றும் பார்த்தசாரதி ஆகியோர் மீது தனக்கு சந்தேகம் உள்ளதாகவும் எனவே தாங்கள் மேற்படி கிஷோர்கண்ணா மற்றும் பார்த்தசாரதி ஆகியோர்களை விசாரித்து தன் மகனை கண்டுபிடித்து தருமாறு கொடுத்த புகாரை பெற்று பாகாயம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு கேசவன் என்பவர் பாகாயம் காவல் நிலைய குற்ற எண் 02/2026 மேன் மிஸ்ஸிங் படி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று 03/01/2026ஆம் தேதி விடியற்காலை சுமார் 03:00 மணிக்கு இந்த வழக்கை பாகாயம் காவல் வட்ட ஆய்வாளராகிய நான் எனது புலன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டேன். இந்த வழக்கில் சந்தேக நபர்களில் ஒருவரான கிஷோர்கண்ணன் என்பவரை விசாரணை செய்ய வேண்டி பாகாயம் காவல் எல்லை பலவன்சாத்து கிராம நிர்வாக அலுவலர் திரு
சுப்பிரமணி மற்றும் அவரது கிராம உதவியாளர் திருமதி கவிதா ஆகியோர்களுக்கு முக்கிய வழக்கிற்காக புலன் விசாரணைக்கு உதவியாக சாட்சிகளாக இருக்க வேண்டி உடனடியாக ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியும் அதன்படி ஆஜரான மேற்படி இருவர் முன்னிலையில் விடியற்காலை 04:00 மணிக்கு விசாரணை செய்த போது கிஷோர்கண்ணன் என்பவர் தானும் தனது நண்பர்கள் பார்த்தசாரதி, தேனிவளனரசு மற்றும் இன்பவர்மா ஆகிய 4 பேரும் நம்ப 1 பொன்னியம்மன் கோயில் தெரு, சாய்நாதபுரம், வேலூர் என்ற விலாசத்தில் உள்ள சரஸ்வதி என்பவரின் வீட்டின் 3வது மாடியில் தங்கி வேலூர் ஊரிசு கல்லூரியில் பி.